நாம இன்னைக்கு வீடியோல அற்புதங்கள் நிறைந்த சிறப்புகள் மிக்க ஒரு கோவிலை பார்க்க போறோங்க. ரொம்ப அதிசயம்தான் இந்த கோயிலை நம்ம பார்க்கறதுக்கு. இந்த கோயில்ல திருவாசகம் முற்றுவதற்காக நான் போயிருந்தேன். நாள் முழுக்க உட்கார்ந்து ஈஸ்வரனுக்கு எதிரிலேயே உட்கார்ந்திருந்தேன். வலது பக்கத்துல அம்பாள் தெரிஞ்சா, அதை பார்த்துக்கிட்டே திருவாசகம் முற்றுவதல் செய்தோம். இருந்தாலுமே கூட இன்னும் ஒரு முறை போய் பார்க்கணும் அப்படின்னு என்னை தூண்டியது அந்த கோவில். இதை பாருங்க, கோவிலை சுற்றி ஒரு வீடு கூட கிடையாதுங்க. ரொம்ப ஏகாந்தமாக இவ்வளோ பெரிய கோவில் அற்புதமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலுக்கு நாம் போகும்போது நம்மளுடைய வலப்புறத்தில் இருக்கிறது முனீஸ்வரன் திருக்கோயில். இதுதான் இந்த பெரிய கோயிலினுடைய காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் 2 கருவறை இருக்குது. அருள்மிகு அமிர்தவல்லி சமேத தாளபுரீஸ்வரர் ஒரு சுவாமி, இன்னொரு சாமி வந்து அருள்மிகு கிருபாநாயகி சமேத கிருபாநாதீஸ்வரர். அதனால் 2 கொடிமரம், 2 நந்தி, 2 கருவறை இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு சிறப்பு. இது மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம். சிவனுக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் 241வது ஸ்தலம் இது, தேவார ஸ்தலம். பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் இமயமலையில் கல்யாணம் நடக்கும் பொழுது தென்புலம் உயர்ந்து வடபுலம் தாழ்ந்துடுகிறது. அதை சரி செய்வதற்காக அகத்தியரை அனுப்புகிறாங்க. இங்கே வந்து அவர் வந்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினார். அப்போ அவர் பூஜிப்பதற்கு நீர் தேவைப்பட்டது. அப்போ ஈஸ்வரன் வந்து தன்னுடைய ஜடாமுடியிலேருந்து ஒரு பிரித்து அப்படி விட்டாராம். அப்போ வந்து குளம்தான் இது. ஜடாகங்கை தீர்த்தம் இதுக்கு பேர். அகத்தியர் வரும்போது இது முழுக்க பனை மரத்தால் நிறைந்திருந்தது, பனங்காடாக திகழ்ந்ததான். அதனால தான் இதுக்கு பேர் பனங்காடு அப்படின்னு பேர். அவர் வணங்கிய ஈஸ்வரன் அருள்மிகு அமிர்தவல்லி சமேத தாளபுரீஸ்வரர். இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் இல்லை, முகப்பு மண்டபம் மாதிரி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி தான் நுழைவு வாயில் இருக்கிறது. உள்ள கோபுரம் இருக்கிறது, 3 நிலை கோபுரம். இது வந்து கஜபரிஷ்ட விமானத்தை கொண்டு இருக்கிறது. அதை வந்து எடுக்க முடியல, தூரத்துலேருந்து வரும்போது தான் அதை எடுக்க முடியும். இது பாருங்கள், இது ஒரு கொடிமரம் பலிபீடம். இதை வந்து இன்னைக்கு நேராக நம்ம சாமி பார்க்க முடியாது. இப்படி இந்த பாருங்கள், கொடிக்கம்பத்தை சுற்றி கோவிலுக்கு உள்ளே செல்லும். 2 கொடிக்கம்பத்தையும் சுற்றிக்கிட்டு தான் உள்ளே போகணும். அப்படின்னா இது 2வது கொடிமரம். நந்தி, அதுக்கும் மேலே விமானம்லாம் அழகாக கோபுரம்லாம் கட்டியிருக்காங்க. இதிலிருந்தே உங்களுக்கு இந்த கோயில் பெரியதுன்றதும் சிறப்பு மிக்கது என்பதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் சொன்னதிலிருந்து. அகத்தியருடைய சிஷ்யர் புலஸ்தியர், அவரும் ஒரு சிவலிங்கத்தை இங்கே நிறுவியிருக்கிறாரு. அதுதான் வந்து அருள்மிகு கிருபாநாயகி சமேத கிருபாநாதீஸ்வரர். இப்படி பெரிய பெரிய முனிவர்களால் ஸ்தாபிதம் செய்யப்பட்டது இந்த கோயில் என்றும் போதே இதனுடைய பெருமையும் உயர்வும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் வந்து பனை மரம். இது பாருங்கள், இதுதான் அந்த பழைய பனை மரம். அந்த காலத்தில் அகத்தியர் காலத்தில் இருந்தது. அது பட்டு போச்சான், வெட்டிட்டாங்க. வேறு மரம் வச்சுருக்காங்க, பிஞ்சு விட்டுருக்கு. ஆனால் அது பழுக்கவே மாட்டேன்தான், அது ஏன்னு தெரியல. ஆக அந்த பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்குமா. இப்போ பழம் கிடைக்காததுனால நாம் எலுமிச்சம்பழம் வாங்கி போய் கொடுத்தோம்னா அதை வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறாங்களாம். அப்படி சாப்பிட்ற தம்பதிகளுக்கும் சந்தான பிராப்தி உண்டாகுதுன்னு சொல்லிட்டு ஐயர் சொன்னார். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோயிலுக்குள்ள இன்னொரு கூடுதல் சிறப்பும் இருக்குது. சுந்தரர் காஞ்சிபுரத்திலிருந்து திருவொற்றியூர் போகிற வழியில் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நல்ல உச்சி வெயில், பசி. அந்த நேரத்தில் வந்து ஒரு முதியவர் காளை மாட்டோட வந்து உணவு கொடுக்குறார். உணவை கொடுத்தீங்களே, தண்ணி இல்லாமல் எப்படி உணவு சாப்பிட்றது அப்படின்னு சுந்தரர் கேட்ட பொழுது, தண்ணி தானே, அதுவும் கிடைக்கும் என்று சொல்லி திரும்பி 2 அடி நடக்கிறாரு. உடனே அந்த முதியவரும் காளையும் மறைந்து விடுகிறார்கள். காளை மாட்டினுடைய அடிச்சோடு மட்டும் தெரிகிறது. முதியவர் எங்கே நின்று நகர்ந்தாரோ அந்த பாதம் இருந்த இடத்துலேருந்து தண்ணி குபு குபுன்னு பொங்கி வருது. அப்படிதான் வந்தவர் சிவபெருமான் என்பது சுந்தரருக்கு தெரிகிறது. இப்போ இந்த கோயிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த குளம் இருக்குங்க, ஒரு சின்ன குளம். எல்லாரும் போயிட்டு அதில் தண்ணி தெளிச்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு புனிதமான ஒரு குளம் என்பதால் சிவனுடைய பாதச்சுவட்டிலேருந்து வந்த தண்ணினாக்கா அது எவ்வளோ ஒரு மேன்மை தங்கியது அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்.
இந்த கோயில் எங்கே இருக்குது, எப்படி போகலாம் அப்படின்னா, நாங்கள் வேலூரில் இருக்கோம். வேலூர்லேருந்து நாங்கள் ஆற்காடு போயிட்டு கலவை வழியாக திருப்பனங்காடு போனோம். இப்போ நாம் சன்னதிக்குள்ளே போயிட்டு வலம் வரலாம். உள்ளே நுழைஞ்சதும் இடதுபுறம் மகாலட்சுமி ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள், பக்கத்துலேயே சூரிய பகவான் இருக்கார். அங்கேருந்து நாம் நகர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் விஷ்ணு துர்கை மலர்ந்த முகத்தோட காட்சி அளிக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து 63 நாயன்மார்கள். இது பாருங்கள், இடையில் 4 பெருமக்கள். இந்த வருஷ நீளத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய கோயிலாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்படி ஒரு கோவில் இவ்வளோ கிட்டக்க இருக்குன்றது இத்தனை நாளாக எனக்கு தெரியாது. ஒருவேளை பல பேர் பார்த்துருக்கலாம், பல பேர் பார்க்காம இருக்கலாம். அவங்களுக்காக தான் இது. கன்னி மூல கணபதி, பக்கத்தில் நாகர், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சித்தி விநாயகர், அதற்கு அடுத்தாற்போல் மீனாட்சி சொக்கநாதர், அந்த ஸ்தல விருட்சமாகிய பனை மரத்தினுடைய சிலை, அதை தொடர்ந்து பெரிய லிங்கங்கள், இரட்டை லிங்கங்கள் இருக்குது. அதைத் தொடர்ந்து வள்ளி தெய்வயானி சமேத சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். அதையடுத்து தட்சிணாமூர்த்தி பகவான், இவருக்கு மேலேயும் விமானம் கோபுரம் இருக்குது கோயிலுக்குள்ளவே. புன்சிரிப்போட காட்சி அளிக்கிறார் தட்சிணாமூர்த்தி பகவான். பிரகாரம் சுற்றி முடிச்சதும் முதல்ல நம்ம சேவிக்கிற அகத்தியர் ஸ்தாபித்த தாளபுரீஸ்வரர், அடுத்த கருவறையில் ஸ்ரீ கிருபாநாதீஸ்வரர் சுவாமி சன்னதி. அடுத்ததாக நாம் பார்த்துட்ருக்கிறது கிருபாநாயகி அம்மன் பார்க்குறோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது இது அமிர்தவல்லி தாயார். ஒரே கோயிலுக்குள்ள 2 கொடிமரம், 2 நந்தி, 2 கருவறை ஈஸ்வரன், 2 அம்பாள் இருக்கிற கோயில் இதுதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொன்ன மாதிரி நான் அனுபவித்த சந்தோஷத்தை நீங்களாம் அனுபவிக்கணும்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலை கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு ஆன்மீக பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.